தாவேகாவுக்கு காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெருங்கட்சியாக உருவாகி இருந்தாலும் கூட தனி பெரும்பான்மை பெறாததுனால சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில நாளை விஜயும் தாவேகா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பரபரப்பா நடந்துட்டு வருது. ஒருபுறம் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள், மறுபுறம் ஆட்சிக்கு தேவையான 118 பெரும்பான்மை எண்ணை நோக்கிய எண் விளையாட்டும் பரபரப்பா நடந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு காலையில தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க போகுதுன்னு பரபரப்பா தகவல்களும் வெளியானது. அதற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி இப்போ அதிகாரப்பூர்வமா தனது ஆதரவை தெரிவிச்சிருக்குது. காங்கிரஸ் கட்சியை அளித்துள்ள ஆதரவாளர் தாவேகாவோட பலம் 112ஆக உயரும். இன்னும் 6 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவைப்படுது. தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் இந்த ஆதரவு பத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை வழங்குமாறு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தலைவர் விஜய் முறைப்படி கோரிக்கை வச்சிருந்தாரு. அரசியல் அமைப்பு கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்ட மதச்சார்பற்ற முற்போக்கான மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான மிக தெளிவான வலுவான மகத்தான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா இளைஞர்கள் வழங்கி இருக்கிறாங்க. அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு விஜய் தலைமையில இயங்கும் தமிழக வெற்றி கழகத்தையே அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் மதச்சார்பற்ற முற்போக்கான மக்கள் நல சார்ந்த அரசியலின் அடித்தளமாக திகழ்து. அத்தகைய அரசியலுக்காகவே தான் உறுதியாகவும் நிற்குது. தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய இந்த தேர்தல் ஆணையை மதிப்பதும் அதனை நிலைநிறுத்துவதும் அதனை செயல்படுத்த உதவுவதும் நமது அரசியல் அமைப்பு கடமை. அதற்கு இணங்கியே தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களது முழு ஆதரவை வழங்க முடிவு செஞ்சிருக்குது. இந்திய அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வகுப்புவாத சக்தியையும் இந்த கூட்டணியில சேர்க்காம தமிழக வெற்றி கழகம் விலக்கி வைப்பதை அடிப்படையாக கொண்டே எங்களது ஆதரவு வழங்கப்படும். தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக காங்கிரசுக்கும் இடையிலான இந்த கூட்டணி வரும் பல பத்தாண்டுகளுக்கு தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கைகள், BR அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கைகள் மீது உறுதியான பற்றுறுதியோட செயல்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் பொற்காலத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வர பாடுபடும். இரு கட்சிகளுக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதை, உரிய பங்களிப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த இந்த கூட்டணி தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு மட்டுமல்லாம எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலுக்கும் பொருந்தும். ஒரு மதச்சார்பற்ற மற்றும் முற்போக்கான அரசாங்கத்தை அமைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மதிச்சு நடப்போம்னு தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம்னு விஜயும் ராகுல் காந்தியும் கூட்டாக உறுதியளிச்சிருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிச்சிருக்கிற நிலையில இத திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கு. திமுகவோட செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை ஒரு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில இது திமுகவின் முதுகில் குத்தும் செயல்னு காங்கிரஸை கண்டிச்சிருக்கிறாரு. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறத பத்தி மாணிக்கம் தாகூர் திமுக அதிமுக முன்வைக்கிற அதே அரசியல் கருத்துக்களை தான், அதே கொள்கைகளை தான் தாவேகாவும் முன்வைக்குது. எம்ஜிஆர் கருணாநிதி என்ன அரசியலை பேசினாங்களோ அதே அரசியலை தான் விஜயும் பேசுறாரு. எங்களை பொறுத்தவரை இந்த மண் பாஜகவுக்கு எதிரான மண், RSS அமைப்புக்கு எதிரான மண். இந்த மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் என்பதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மற்றபடி திமுக பேசுறது எல்லாம் வெறும் புலம்பல்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கு. நிபந்தனையோட ஆதரவு என்றாலும் கூட உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி மாநிலங்களவை மக்களவை தேர்தல் வரைக்கும் எங்களோட ஆதரவு நீடிக்கும்னு காங்கிரஸ் சொல்லி இருக்குது. தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி திமுக எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்குது. இந்த நிலையில காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு. அதனால எதிர்காலத்துல இந்தியா கூட்டணியோட விஜய் ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை ரொம்பவே வலுவாக நிறுவி வந்தாரு. அவர் திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தின்னு தான் பிரச்சாரமே பண்ணாரு. அப்படி இருக்கிற நிலையில காங்கிரஸ் திமுக உள்ள இந்தியா கூட்டணியில தாவேகா உள்ள போகுமா, இல்ல விஜய் இந்தியா கூட்டணிக்குள்ள வந்தா திமுக இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறுமா? இந்தியா கூட்டணியோட நிலைமை தேசிய அளவுல இனி எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு தாவேகாவுக்கு காங்கிரஸ் கொடுத்த ஆதரவால எழுந்திருக்குது.